ஸோ ஹாய் ஹலோ ஒன் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வண்டலூர் ஜூ தான். உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சில்வருக்கு எவ்வளோ 200 ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயது முதல் 12 வயது வரை வந்து 50 ரூபா. இதை பற்றிலாம் நம்ம உள்ளே போய் பேசலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம மெயினாக வந்திருக்கதே நம்ம தலைவனுக்காக தான். நம்ம நிறைய வாட்டி வந்தாச்சு. ஹாய் சொல்லு. ஓகே சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் எப்படி சொல்லு. ஸோ நம்ம இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். புதுசாக வந்து இப்போ 70 தேட்டர்லாம் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனித்தனி சார்ஜஸ் இல்லடா. ஆக்சுவலாக இது ஆமாம், இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 200 தான் பெர் அடல்ட்டுக்கு. என்ட்ரி டிக்கெட் வந்து 200 தான். ப்ளஸ் புதுசாக இந்த 70 தேட்டரு அப்புறம் லைன் சஃபாரிக்கெலாம் அந்த வந்து உள்ளே வந்து தனியாக போய் செப்பரேட் டிக்கெட் எடுக்கணும் போல். ஸோ லைன் சஃபாரிக்கு வெயிட்டிங் டைம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருவாங்க. நம்ம போய் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டைமுக்கு வந்து போகணும். ஸோ இது மற்றெல்லாம் புதுசாக இருக்குது. நாங்கள் வந்தது இல்லை. 70 தேட்டர்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. அது மேபி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. உள்ளே போய் நான் பார்ப்பேன் இன்னும் நல்லா வச்சுருக்காங்கன்ட்டு. நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோங்க. ஒருத்தருக்கு 200, 4 பேருக்கு வந்து 800 ஆச்சு. குட்டிக்கு எதுவும் கிடையாதுன்ட்டாங்க பையனுக்கு. ஸோ உள்ளே போய் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை காமிச்சாலே போதும். இன்னைக்கு நம்ம வந்திருக்கதே மெயினா யாஸ்க்காக தான். எங்கம்மா வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? ஜூ சொல்லு. அது என்னது அது? ஜியா. யாஸ் நம்ம இங்க எங்க வந்திருக்கோம்? ஜூ சொல்லு. ஜூ என்ன பக்கம் வந்திருக்கோம்? ஜூ சொல்றேன்டா. கவு ஜூ சொல்றான். மங்கி ஜூவா சொல்லு. எங்க வந்திருக்கோம்? ஜூ. ஜூக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க 70 தியேட்டர் இருக்கு. புதுசா அதை கொண்டு வந்திருக்காங்க. அங்கிள் ஆண்டிலாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. வண்டலூர் ஜூ 1000 வாட்டி நம்ம வந்து தேய்ச்சாலும் ஒரு வாட்டி வர்றப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சாதகம்னா கிளைமேட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ப்ளசண்டா பார்க்கலாம். இல்லைன்னா வெயில்னால கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்புறேன். போய் பார்ப்போம் உள்ள. ஓகே யாஸ் போலாமா? இதுதான் என்ட்ரன்ஸ். வா உள்ள போலாம். அங்க இருக்கு அது இல்ல. ஆக்சுவலா என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் மான் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கு. மான் சொல்லு. மான் சாப்பிடுது. யாஸ் அது பேர் என்னதுமா? சொல்லு. அவன் என்ன பார்க்கறான்? மங்கியை பார்த்துட்டு இருக்கான். என்னமா அது மங்கி? உள்ள போய் ஒரிஜினல் மங்கியை பார்க்கலாம். பொம்மை மங்கி எதுக்கு? ஒரிஜினல் மங்கி ஓடி வந்துரும். ஆஹா பயப்புள்ள இன்னைக்கு நம்மள வச்சு செஞ்சிருவான் போலே. இன்னைக்கு அவனோட டைம்ன்றனால ஓடி ஆடி நம்மள டயர்ட் ஆக்கிடுவான் போலே. ஏய் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? வா நம்ம ஒரிஜினல் சிங்கத்தெல்லாம் போய் பார்க்கலாம். வா ஃப்ரெண்ட்ல போ போ நட போ. யாஸ் எங்க போற? மான் பாரு அங்க பாரு. லெஃப்ட்ல அங்க பாரு. மான் பாருமா. கூப்பிடு. அதோ பாரு அங்க பாரு. மான் தோ இருக்கு பாரு. சாப்பிடுது. ஏதோ சாப்பிடுது. ஏண்டா மானை போய் நாய் மாரி கூப்பிட்டா எப்படா வரும் அது?
இல்ல அது நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாய் மாதிரி தான். சிங்கமே நம்மளுக்கு நாய். இதுதாங்க என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. உள்ளுக்குள்ள வந்தோடனே லெஃப்ட்லயே இருக்கு. இதான் சஃபாரி போகிற இடம். நம்ம போய் உள்ள டிக்கெட்டு எல்லாத்தையும் என்னன்னு பார்ப்போமா. $150. ஹரிஷ் ஆக்சுவலாக $180 போட்டிருக்கு. ஒருத்தருக்கு 150, சில்ட்ரனுக்கு $30. காசுக்கு இருக்குமா தெரியல. ஜூ ரவுண்ட் இது என்னது? ஜூ ஃபுல்லாக ரவுண்ட் அடி. இது பக்கீஸ், இது வேஸ்ட். நம்ம இதாக எடுக்கணும், லயன் சஃபாரி தான் எடுக்கணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக இப்போயே கூட்டம் எவ்வளோ இருக்காங்க தெரியுதாங்க. நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு உள்ளே போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அது ஒரு வேன் தான், அந்த வேனில் வச்சு நம்ம உள்ளே பார்த்துட்டு போகிறது பெட்டர், ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துருந்தோம், அப்புறம் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் வேறு ஏதாவது பார்த்துட்டு வரலாம். இதுதாங்க அந்த பஸ், இதில் தான் போக போகிறோம். நம்ம செகண்ட் ட்ரிப்ல போக போகிறோம். நம்ம செகண்ட் செட்ல தான் போவோம்னு நினைக்கிறேன். கூட்டமாக தான் இருக்கு. கூட்டம் தான். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஆனால் இது எவ்வளோ நேரம் ஆகும் உள்ளே போயிட்டு வருது? ½ hour ஆகும் போயிட்டு வருது. ஒரு வண்டி தான் இருக்குல்ல? ஓ 3 வண்டி இருக்கா? ஸோ மூணு வண்டி இருக்காங்க. இது ஒரு வண்டிக்கு ½ hour ஆனால் கூட அடுத்து நம்ம போகலாம். அங்கே பாரு மான், பாரு மான்கெல்லாம் ஏதோ தராங்க. நல்ல நாப்பு. அவ்வளோதான், இதான் வண்டி. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பேர் தான் ஏற்றுறாங்க. அதுவும் எல்லாருமே வந்து இடுக்கி தான் உட்காரணும். 25 பேர் ஃபுல்லானா தான் வந்து வண்டி எடுக்கணுன்றாங்க. அதுவும் இந்த சின்ன பசங்கள்லாம் சீட் கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். இப்போ முன்னாடி லைனில் முன்னாடி என்னன்னா முன்னாடி கிடைக்கும், இல்லைன்னா பின்னாடி கிடைக்கும். அதுதான். சண்டை போடுது மான் சண்டை. பாருங்க ஒருத்தன் நல்லா நின்று மறைக்கிறான். உங்களுக்கு வேணும் நம்மளை ஃபஸ்ட்டு உள்ள என்டர் பண்ணி லாக் பண்ணுறாங்க. ஸோ தென் அவங்க வந்து கேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பேக் க்ளோஸ் ஆகிடுது. நம்ம போனதும் இந்த ஃப்ரெண்ட் கேஜ் ஓப்பன். சங்கர்மா படுத்துட்டு இருக்கு. அங்கே ஒன்று உட்காந்துருக்கு. வெளியே உட்காந்துருக்கான் பாரு. சிங்க பாருமா, இங்கே பாருமா சிங்கம். கூப்பிடு சிங்கத்தை கூப்பிடு. ஐ பாக்குது பாரு. டைகர் இல்ல, லயன். எப்படிமா இருக்கு? அங்க பாருமா உட்காந்துருக்கு. பின்னாடி சூப்பரா இருக்கான்ல. அதுங்க எந்திக்கவே இல்லை கடைசி வரையும். பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வந்தாச்சு கைஸ். ஆக்சுவலாக லைன் சஃபாரி. சார் எப்படிமா இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எப்படி என்ன பார்த்தீங்க? இங்கே பாரு, இங்கே போய் சித்தா என்ன பார்த்தீங்க? அவர் ரிவ்யூ சொல்றான் பாருங்க. என்ன பார்த்தீங்க? அப்புறம் என்ன பார்த்தீங்க? கீகாக் எப்படி பண்ணுச்சு? லைன் எப்படி படுத்துச்சு?
ஓகே, இப்போ நம்ம போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் 150க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆனால் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட பார்க்கறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம நடந்து போய் பார்க்க தான் போகிறோம். அது என்ன எப்படி தெரியும்ன்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதில் எப்படி தெரியும் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் ஒன்று ஒர்த்தே கிடையாதுங்க. சும்மா அதுவும் கூண்டில் போட்டு தான் காமிக்கிறாங்க. அது ஒன்று மட்டும்தான் வெளில இருக்கு. ஸோ பட் மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் பண்ணிருக்கணும். நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு வேளை அது இப்போவே வந்து நாங்கள் கிளம்புறப்போ ஒன்று உள்ளே போய் படுத்துருச்சு, அது ஒன்று காணும். அதனால வந்து இன்னொன்று வந்து இவங்க ப்ராப்பராக வண்டியை திருப்பி காட்ட மாட்டாங்க. ஒரு சைடு தான் காமிக்கிறான், ரைட் ஹேண்ட் சைடு. எங்க சைடு நல்ல வியூ இருந்துச்சு, பட் ஆப்போசிட் சைட்லயும் திருப்பி காமிச்சிருக்கணும். இன்னொன்னு கூண்டுல வச்சு காமிக்கிறதுக்கு எதுக்குடா இந்த வண்டின்ற மாதிரி தான் இருக்கு. அது கிட்ட கொண்டு போய் கூண்டுல வச்சு தான் காட்டுறாங்க. அது எதுவுமே வெளில சுத்தம் அடிச்சு ஒண்ணு மட்டும் வெளில இருக்கு. ஒருவேளை அதுக்கு நோய் வாய்ப்பட்டுச்சான்னு தெரியல, பாவம். அந்த ஆன்சிங்க ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு, பார்க்கவே பயங்கரமா. அதெல்லாம் வெளியே சுத்தி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். எப்படி கத்துச்சு அப்படி கத்துச்சான். ஓகே ஓகே, ஓகே, போயிட்டு மற்றதெல்லாம் போய் பார்ப்போமா ரேண்டமா. இப்போ வந்து சைக்கிள் எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. ஏன்னா இப்போ நானும் பிரமேஷும் வந்திருந்தோம்னா எடுத்துருப்போம் ஜாலியாக. ஃபேமிலியோட வந்துட்டோம். என்னையும் பேக் தூக்க விட்டாங்க. சைக்கிள் ஓட்டுறீங்க? 1 ஹவருக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்போ அப்டேட்டடு 2026 ஆடுது. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து 500 rupees டெபாசிட். ஒவ்வொருதாங்க. அதான் பாருங்கள், சைக்கிள்லாம் ப்ராப்பராகவே மெயின்டைனே இல்லை. அவங்கள்ட்ட இந்த ப்ராப்ளம் தான் எப்போவுமே. எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ பார்த்தாங்கன்னா ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்திருக்கோம். ஏன் அதில் என்ன இருக்குது பேக்கில்? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ஒரு சைக்கிள், நார்மல் சைக்கிள். ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி சொன்னியா? ஸோ அதான் இந்த சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா அங்கே டெபாசிட் அமௌண்ட் 300 ரூபா. அவருக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு சைக்கிள் வந்து நாங்கள் எலக்ட்ரிக் எடுத்தோம். எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து 500 டெபாசிட் கட்டணும். அவருக்கு 107. ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய ஸ்கேம் தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, நல்லாவும் இல்லை. இங்கே பாருங்க, நார்மல் சைக்கிளோட கண்டிஷன் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கு. யாசு என்ன ஆச்சு? ஆமாடா, இது ஒண்ணுமே இல்லை, வேலை இல்லை. மாத்தி ஓட்டலாம். கொஞ்ச நாள் நீ அதை ஓட்டு, நான் கொஞ்ச நாள் இது ஓட்டுறேன். ஆமா, வெயிட் லாஸ் பண்ணணும்னா வண்டலூர் ஜூ வந்துடலாம், ஈஸியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்னு பெருசு இருந்துச்சு, அது காணண்டா. ஆமா ஆமா, இல்ல அது இன்னொன்னு பெருசு இருந்துச்சு, அதை காணோம். அது அங்க பாரு உட்காந்துருக்கு. இது இல்ல, கேட்டு கிட்ட பாருடா. இன்னொன்னு செம்ம பெருசா இருந்தது, அத பாருடா. கேட் பார்த்தேன்டா. ஜெயா என்னமோ அது இல்லடா, மென் ஒன்னு இருந்துச்சு, அது காணுமே. சிம்பான்சி கூட ஃபேமிலியோட ஜாலியா இருக்கு. ஏண்டா மங்கி பார்க்க வேண்டிய எங்கடா பாத்துனுக்க? அந்த பொண்ணை பாத்துனுக்க. அங்க பாரு என்ன பண்ணுது மங்கி பாப்பா? ஜெயா பேரு? ஜெயா நினைக்காது. அது எப்படி உனக்கு தெரியும்? அது நியூஸ்ல ஃபேமஸ் ஆச்சா. புதுசா குட்டி போட்டுருக்காது. இங்க போட்ட குட்டி தான் இது. அப்ளை அடக்குடா மாப்ள தேனில இருந்து. அம்மா இல்ல அது. சம பெருசு ஒன்று வந்தது. அதுதான் பெருசா அது. ஐயோ, என்ன ஒரே பயங்கர குஷி ஆயிட்டானா? ஜூ அனிமல்ஸோட சைக்கிள் தான் குஷி இல்ல. எலக்ட்ரிக் சைக்கிள்ல வச்சுனாங்கன்னா நல்லா இருந்துச்சு. எலக்ட்ரிக் வீல் சேர் இருந்துச்சு. பீகாக் சொல்லு. யாஸ் அது பேர் என்ன? பீ பவுலாண்டா. பீ பவுல்ல இருந்து மாத்திட்டாங்களா பேரு? மயில். பீ பவுல். தெரியலையே என்ன பிரச்சனைன்னு. பேர் அப்பா நம்மள்ட்ட கேட்காம. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல எப்படி இருக்கு? யாசே பீகாக் சொல்லு. பீகாக் அவன் வந்து இங்க சுத்தி பார்க்க வந்ததை விட பீகாக் சொல்லு. நான் சொல்லு பீகாக் சொல்லு.
அவ்வளோதான். எல்லாம் இல்லை, லைட்டு கூட இல்லைடா. டேய் எதுக்குடா அப்போ இதுக்குள்ளே வந்து இவ்வளோ இது பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள்? எங்க அண்ணியை காணும்? இதா ஒரு வாட்டி இதையும் பார்த்துடலாம். இது நம்ம திருப்பதி ஓ, நம்ம ஊருக்கு நார்மலான மங்கீஸ் தான். அங்கே பாரு பார்த்தீங்கன்னா மயில் வந்து தோகை வச்சிருக்கு. அதுலேயும் இத்தனை கம்பியை போட்டு வச்சு எப்படா மற்றவங்களுக்கு தெரியும்? கரெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக மயில் வந்து கரெக்ட் பண்ணுது, கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுது. சி இது ஆண்ட்ரா, அதான்டா பஞ்சவர்ண கிளி, ஸ்கார்லெட். ஹலோ ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு. தேங்காய் திருடி சாப்பிட்றான். மூஞ்சி ஆலயம் பாரு. என்ன துப்புது? உன் மேல கடுப்புல துப்புதுன்னு நினைக்கிறேன். வெள்ளை நிற கோழி. கோழி மேல ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. பச்சை பச்சை கிளி. சின்ன வயசுல வந்து எங்க அண்ணன் வாங்கி தருவான், வீட்டில் வச்சு வளர்ப்போம். இப்போல்லாம் அது அஃபென்ஸ், நாட் அலவுட். அலெக்சாண்டர் இதாண்டா ராஜு நான்லாம் வாங்கணும். ஆமாம் அலெக்சாண்டர் எனக்கு ஞாபகம் இருந்ததுக்கும் என்ன இது அப்போவே 2000 நம்ம 2000 ரொம்ப ஜாஸ்தி. யாசே கீ கீ எப்படி கத்தும்? கீ 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 அல்ல. அவனுக்கு இந்த ஜூலாம் பிடிக்கல, இந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு அவனுக்கு. வீட்டுக்கு கழட்டி எடுத்துன்னு போயிடுறியா? பார்த்தீங்கன்னா மான் ஒன்று இருக்கு, எல்லாம் தொட்டு போகலாம். மான் பாருமா யாசே, மான். எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுங்க. மான், புள்ளி மான் செம்மையா இருக்குங்க. அதோட கொம்பு தான் பயங்கரமா இருக்கு. போயிடுச்சு உங்க தொல்லை தாங்கலடான்னு. ஒரு மெயின்டெனன்ஸும் இங்க இல்லைல்ல. நம்ம லாஸ்ட் சைக்கிள் ஓட்டுறோம், ரோடு கூட ஒழுங்கா இல்ல. பாதி இடம் டெம்பரரி க்ளோஸ்ட். ஓகே, இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி. இல்லை எங்கே இருக்கானுங்க? ஆமாம், எப்படி கத்துறாங்க, செம பெரிய சைஸாக இருக்காங்க, செம பெருசு. மேலெல்லாம் இருக்கானுங்க, பேட்டு மாதிரி விட்டுட்டு இருக்கானுங்க. பார்த்த என்னது பாபா தூவா? ஏன்டா நீ ஏன்டா கத்துற? அவனுக்கு வந்து சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் சுத்தமாகவே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாம் பேரட்ஸ் தான். ரெட் பெலியன், ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டு, அதான் இதுதான் கிளி வகைகள். இன்னைக்கு ஆக்சுவலாக நீ இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைமேட்னால தான் கொஞ்சமாச்சும் ஜாலியாக இருக்கு, இல்லைன்னா அதுவும் இரிட்டேட்டே. நீ கிளைமேட்னால தான் பிளான் பண்ணும். ஆமாம், யாஷி தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் வந்தோம். கொக்குலாம் இருக்காங்க. ஃபேமிலிஸ் கூட ஆமாம் இருக்காங்க. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்லாம் வருவாங்கல்ல. இவர் ஓ மரத்து மேலே என்னடா ஃபோட்டோ எடுக்கிறாங்க? பைசனுங்க செம்மையாக இருக்குல்ல. என்னடா பைசன் இப்போ ஜூவில் பைசன் இருக்கு, பெரிய விஷயம் இல்லை. கொடைக்கானல் போகணுன்னு வச்சுக்கோங்க, ரோட்லேயே சுற்றுங்க. பாகுபலியில் ராணா அடக்குவார். நம்ம கொடைக்கானல் போனால் ரோட்டோட ஜாலியாக நார்மலாக சுற்றிட்டு இருக்கோம். பைசன் ஒரு பெரிய விஷயமாகவே மாடு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அங்கே.
பட் இங்கே பார்த்தீங்கன்னா பைசன் அடைச்சி வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டாங்க, ரெஸ்ட் எடு. பாப்பா தூங்குதுடா. அது நல்ல கிளைமேட்டுக்கு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, செகண்ட் டைம் எங்களுக்கு இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது செம மழை. அது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் நாங்கள் வந்திருப்போம். இப்போ வந்து கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, இன்னைக்கு வரும்போதும் கிளைமேட் நல்லா இருக்கு, சம்மச்சில்லுன்னு இருக்கு. ஜான்வரின்றதுனால இல்லை 3 வருஷம் முன்னாடி வந்தப்போ என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கு. அப்போ இருந்தது என்ன இருந்துச்சோ அதே தான் இப்பயும் இருக்கு, ஒரு அப்டேட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. பெங்கால் டைகர் பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம். நீண்ட பயணம். சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சும்மா ஜாலியாக இப்படி சூப்பராக இருக்குல்ல. அதான் இந்த சைக்கிள் பிரேக்கே இல்லைடா. அதுக்கப்புறம் இங்கே போகிறா, பிரேக் சுத்தமாக இல்லைடா. யாரா வந்தானா ஐயோ ஒரு காரில் காமிப்பானா பிரேக் எல்லாம் கத்துவானே, அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் கத்தோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டோ பண்ணுறோங்க. ஒரு எலக்ட்ரிக் ஒரு நார்மல் வாங்கிட்டு டோ பண்ணிடலாம், டோ பண்ணிட்டே போயிடலாம் போல். இப்படியே இப்போ கால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டோ பண்ணிட்டு போயிடலாம் போல். ஒரு எலக்ட்ரிக்கு ஒரு நார்மல் வாங்கிட்டு நீங்கள் இப்படியே போயிடலாம். இது ஒரு சைக்கிள்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்கானுங்க, பிரேக் இல்லை ஒன்றும் இல்லை. இதுக்கு போய் 500 ரூபா டெபாசிட்டு, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ 108 ரூபா 109 ரூபா. வேணாம் வா உள்ளே போகலாம், டைகர் பார்க்கலாம். அட்லீஸ்ட் வந்ததுக்கு இது இங்கே வந்து வேறு ஒன்றுமே ஒர்த்து இல்லை, இது மட்டும்தான். இந்த டைகரு, பெங்கால் டைகருக்கு உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. தூங்கிட்டு இருக்குது பெங்கால் டைகரு. லாஸ்ட் டைம் வரும்போது அது கூட உள்ளே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தாட்டியாச்சும் கொஞ்சம் வச்சுருக்காங்க, பார்ப்போம். வால் மட்டும் அங்க பாருடா, வெண்ண அங்க பாரு, டைகர் பாரு. ஏன்டா இதான் சைஸ்ல இருக்குல்ல, தூங்குது. அதுக்கு வாய் இருந்துச்சுன்னா அசீஸ். ஆமா, வாய் இருந்தா அசீசமா கேட்கும். வா ஒரே ஒரு புலி தானா? சிறுத்தையை பார்க்க போறோம். ஃபாக்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த சைடில் போகிறோம். இன்னும் ஸ்னேக்ஸ் அதெல்லாம் இருக்குன்றாங்க, எங்கே இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ தேடுக்கிறாரு. லியோ படத்துல வருமே, லியோ வளர்த்தாருல, அது இங்கே தான் விட்டுருக்காங்க. அது ஏதோ ஒரு மாதிரி வரான். ஆனா இது நினைச்சா ஜம்ப் பண்ணுடா. ஆம்பியன்ஸும் செம்மையா இருக்கு. என்னத்த தேடுறான்னு தெரியல. ஒரு கரடி மாமா பொம்மை மாதிரி இருக்கு இல்ல, தெரியுதா? கீழே எவ்வளவு அழகா இருக்குல்ல. நான் யாசி கரடி எப்படி இருந்துச்சு? அவனுக்கு அதான் சொல்றேன், அவனுக்கு இந்த சைக்கிள் தான் அவனுக்கு. இதெல்லாம் புலி சிங்கம் வந்தா கூட அவனுக்கு அது பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் தள்ளி விட்டு சைக்கிள் தேடி போயிடுவான். மெய்யழகன் ஓகே சைக்கிள் சாக்கி ஏதோ ரூட் சொல்றான். கட்டை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுலே ஒரு சோம்பேறியான சுத்தம் பத்துடா. அது இருக்கிற இடத்தையும் அதை க்ளீன் பண்ணி பார்த்துருப்போம். கரடி நம்ம பார்த்தோம்ல, குளியல் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்க்க போவோம். டோரா புஜ்ஜி பயணங்கள் தான். மேலே ஏறி நின்று ஏதோ ரிசர்ச் பண்ணுறானுங்க. ஏதோ பிளான் பண்ணுதுங்க. ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்துட்டான். அடுத்து வந்து நம்ம சீட்டா பார்க்கலாம். வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பண்றாரு.
எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா முடியாமல் வண்டியில் பக்கீஸ் ஏறிட்டாங்க. உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இதில் சும்மா உட்காரதுக்கா கூட்டிகிட்டு வந்தேன். பாய் சொல்லியா? பாய் சொல்லு. யார் பாய் சொல்லு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஜுராசிக் பார்க்கில் வர ஒரு இது மாதிரி இருக்குல்ல, வெறும் இதுதாங்க, ஃப்ளமிங்கோஸ் மாதிரி இருக்குது. நிறைய ஃப்ளமிங்கோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாடா, ஆமாம். பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க முடியாத ஒரு கிரியேச்சர் ஆமையை இப்போ காமிக்கிறோம். அது வந்து நடந்து போகுது. செம்மையா இருக்கு. நின்றுனே தூங்குது. ஆமா, டயர்ட் ஆயிடுச்சு இவ்வளோ. போடா. ஜியாக்குள்ள போயிடுச்சு. அது ஜியாக்குள்ள போயிடுச்சு. எப்படி போச்சு? இந்த சைடில் ஹாஸ்டேஜ் இருக்கு. பாட்டு எல்லாம் ஓடுறானுங்க. ஹாஸ்டேஜ் அந்த இதில் நாங்கள் ஒரு 200 சேவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைடா, 300 உன்னோட சைக்கிளுக்கு, எலக்ட்ரிக் சைக்கிள் ஒரு 500 நாங்கள் எடுத்தது. ஒரு சைக்கிள் நீங்களும் அதே மாதிரி இப்போ 2 பேர்லாம் வந்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துக்கோங்க, ஒன்று நார்மலாகவே எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி டோ பண்ணுறதுக்கு அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டோ பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆட்டோ மாதிரி நாங்களும் டோ பண்ணிட்டு போவோம். ஸ்ட்ரைட்டாக போஸ்ட் யானை எல்லாம் தூக்கிட்டாங்க போலடா. இல்லைடா, அது போல தான் பைசன் இருக்கு. வெறும் பார்த்தீங்கன்னா வினோதமான முதல்ல இது கடல் யானை. அப்படியே ஸ்னேக்ஸ் தான். கோபுரம் ஏதோ இருக்கு அந்த பாறை சைடில். அவ்வளோ பெருசு இல்லை. இது வந்து ரெப்டைல்ஸ். உள்ள தூங்குது. ஏதோ இருக்கு. அதுக்குள்ள இருக்கு. தோல் உரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ள மூவாராம் பாரு. உள்ள மூவாது தெரியல. உள்ள பாரு மூவாது. ஏதோ சாப்பிட்டு மூவ் ஆயிட்டு இருக்குல்ல, தலை அது தெரியுது. நம்ம பார்த்தோம்டா, ஆனா சில்ட்ரன்ஸ் பார்க்க தலை தெரியுது. இப்போ எவ்வளோ பெரிய பண்ணுறாங்க. கார்னர்ல சித்தப்பா நீங்க எப்போ வந்தீங்க? எலி தப்பிச்சு ஓடுறான். தூங்கு. இந்தியன் ராக் பைத்தான் இதுக்குள்ளேயோ ஒளிஞ்சிட்டு இருப்பான். இது வந்து எல்லோ ஆயா. எல்லாரும் யானை நிறைய இருக்கும்.
இந்த இடத்துல வந்து எப்பயுமே யானை தான் இருக்கும். இந்த இடத்துல யானை ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு யானை மட்டும் தூரத்தில் ஏதோ ட்ரெயின் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஜிராஃபி இருக்கு, ஒன்றே ஒன்று தான் இருக்குல்ல, ஒன்று தான் இருக்கு. ஆக்சுவலாக ஜிராஃபிக்கெலாம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கலாம், பட் ஆனால் அவங்க எடுக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. அவ்வளோதாங்க, நாங்கள் முடிச்சாச்சு. ஒன்றுமே இல்லை, crocodile தான் இருக்கும். அது எல்லாமே நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு புதுசாக ஒரு இனோவேட்டிவாக ஒன்றும் பண்ணிலாம் வைக்கலாம் அவங்க. ஸோ நாங்கள் 3 வருஷம் முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. ஒரு புது சேஞ்சஸும் ஒன்றும் கிடையாது. அதனால் இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் உங்கள் விஷ் தான். நீங்கள் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணி வந்தீங்கன்னா யூ கேன் சி. மற்றபடி இது நான் சஜஸ்ட் பண்ணுமா கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வண்டலூர் ஜூலேருந்து அப்படியே எக்ஸைட் ஆகிறோம். இது எப்படி இருந்துச்சு ஹரிஷ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு என்ன, நம்ம வந்ததே யாஷ்க்காக தான். யாஷ் நல்லா என்ஜாய் பண்ணான். மற்றபடி உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணா? சைக்கிள் மட்டும் தான் அவனுக்கு பிடிச்சி. சைக்கிள் தான் என்ஜாய் பண்ணான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, எப்பவும் இருக்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்ல ஒரே ரெக்வஸ்ட்னா, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்கிரேட் பண்ணலாம், அனிமல்ஸ்லாம் வாங்கி போடலாம். அனிமல்ஸ்லாமே ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். காலங்காலமாக ரொம்ப வருஷமாக இதே தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சரி, ஓகே, நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. See you in the next video.